2008 அந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் வந்து தலைமைச் செயலகத்தில் கூட்டினது. இந்த கூட்டத்தில் இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட இந்திய அரசு ஆவணம் செய்யாவிட்டால் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் தமிழக அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும் என கட்சி தலைவர்களும் வற்புறுத்தினார்கள். நிலைமை சரியில்லாததை கண்ட கருணாநிதி ஒரு நிலைமை ஒரு மாதிரி மாறிட்டு இருக்காது அந்த என்னடா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இது என்னப்பா இது நிலைமைலாம் ஒரு மாதிரி கொதிப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்ட கருணாநிதி ஒரு படி போய் மேலே என்ன சொல்கிறாரு, அமைச்சர்கள் என்ன ராஜினாமா பண்ணுறது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். எல்லாரும் ஒன்று சொல்லிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு படி போய் நான் சொல்கிறேன் பாரு, இதுதான் கருணாநிதி தானேன்னு சொல்கிறது. அமைச்சர்கள் ராஜினாமாலாம் வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே ராஜினாமா செய்கிறாங்க தீர்மானத்தை கொண்டு வர கருணாநிதி. அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சது, எல்லோரும் வரவேற்று இது எப்படியும் ராஜினாமா பண்ணிடணும், ஒரு நெருக்கடி இந்திய அரசுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு வரோம். இந்த தீர்மானம் உலகமெல்லாம் தமிழர்கள் மனதில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அன்னைக்கு ஊட்டியது. ஆனால் 12 நாட்கள் கழிவதற்குள் கருணாநிதி தலைகீழான நிலைப்பாட்டை எடுத்தார். 26/10/2008 அன்னைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு பறந்து வந்து கருணாநிதியை சந்தித்தார். எப்பவுமே அப்போ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி ஏதோ மாமனார் வீடு மாதிரியும் அவர் மாப்பிள்ளை மாதிரி நினச்சி வந்து விருந்து சாப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவார். இங்கே ஒரு போர் நிறுத்தத்துக்காக நான் கடிதம் எழுதுகிறேன்வார். அவர் வந்து அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரல, நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு அப்படின்னு கருணாநிதி இங்கே வாசல் இருந்துட்டு முழக்கம் போடுவார். கோபாலபுரத்துலேருந்து பேட்டி கொடுப்பாரு. அங்கேருந்து வந்த பிரணாப் முகர்ஜி அப்படி எதுவும் என்னிடம் பேசவில்லை, அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லைன்ட்டு அங்கேயே துப்பிட்டு போயிடுவார். இப்படி தான் நடந்துக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ வந்து 26/10/2008 அன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்துட்டு போன போது இங்கே வந்து கருணாநிதி தனிப்பட்ட முறையில் ஏதோ சந்திச்சுட்டு பேசி போனார். அப்போல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க, 2G அலைக்கற்றை ஊழல் 1,76,00,000 1,76,000 கோடி, அது என்றதுக்கு நமக்கு தெரியாது. இவ்வளவு ஊழல் முறைகேட்டில் கொஞ்சம் சிக்கி பேச்சு பொருளாக அப்போ அடிபட்டுக்கிட்டு இருந்த நேரம் வராரு பிரணாப் முகர்ஜி. என்ன பேசினாருன்னு தெரியல. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொன்னதை அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாரு. கூட்டுறது எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டி முடிவு எடுத்தீங்க, அதுக்கான அவசியம் இல்லைன்னு எல்லா தலைவர்களும் கூட்டி முடிவெடுத்து பேசுனீங்களா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா? கருணாநிதி அவர்கள் பேசலை.